ரசிகர்களால் காலங்காலமாக கொண்டாடப்படும் சிறந்த வில்லன்கள் மற்றும் அவர்களின் மிரட்டலான கதாபாத்திரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரகுவரன். தமிழ் சினிமாவின் வில்லன்கள் வரலாற்றை ரகுவரனுக்கு முன், ரகுவரனுக்கு பின் என்று தாராளமாக பிரிக்கலாம். குட் நியூஸ். அதுவரை உரக்க பேசுவதும் அடியாட்களை வைத்து மிரட்டுவதுமே வில்லத்தனம் என்று இருந்ததை மாற்றி ஒரு ஸ்டைல் ஐக்கானாக வில்லனை மாற்றியவர் ரகுவரன் அவர்கள். பாட்ஷா படத்தில் அவர் நடித்த மார்க் ஆண்டனி கதாபாத்திரம் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த வில்லன் கதாபாத்திரங்களில் ஒன்று. மார்க் ஆண்டனி என்று அவர் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளும் காட்சி இன்றும் மாஸ். ரகுவரனின் மிகப்பெரிய பலமே அவருடைய கணீர் என்ற குரல்தான். அதே சமயம் அழுத்தமாக அவர் பேசும் வசனங்கள் பார்ப்பவர்களை மிரள வைக்கும். வில்லத்தனம் என்பது கத்துவதில் இல்லை, அமைதியான மிரட்டலில் இருக்கிறது என்பதை நிரூபித்தவர் ரகுவரன் அவர்கள். ஆனந்தராஜ். வணக்கம். என்ன தெரியுதுங்களா? தமிழ் சினிமாவில் 90களில் வில்லன் என்றால் நம் நினைவுக்கு வரும் உருவங்களில் ஆனந்தராஜ் மிக முக்கியமானவர். நடிப்பு அரக்கன் என்றும் சொல்லும் அளவிற்கு இவரது வில்லத்தனம் அந்த காலகட்டத்தில் மிக தீவிரமாக இருந்தது. பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்தை கம்பத்தில் கட்டி வைத்து அடிக்கும் இந்திரன் கதாபாத்திரம் இன்றும் ஒரு கொடூரமான வில்லத்தனத்திற்கு உதாரணமாகும். யாராகிட்ட எப்படி நடந்துக்கணும் இன்னொரு சட்டம் இருக்கு தம்பி, அதான் இந்த இந்திரனோட சட்டம். 90களில் இவரை பார்த்து பயந்த ரசிகர்கள் இப்போது இவரது நகைச்சுவை காட்சிகளால் வயிறு குலுங்க சிரிக்கிறார்கள். முண்டாசுப்பட்டி, மரகத நாணயம், நானும் ரவுடிதான் போன்ற படங்களில் தனது வில்லத்தனமான உருவத்தை வைத்து நகைச்சுவை செய்து அசத்தினார். கொடூரமான வில்லன் எப்படி இவ்வளவு யதார்த்தமாக காமெடி செய்கிறார் என்பதுதான் இவரது வெற்றியின் ரகசியம். அப்பா மட்டும் இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களாடா? அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ரஜினி, கமல், விஜயகாந்த், சரத்குமார் என அந்த காலத்து அனைத்து டாப் ஹீரோக்களுடன் பல படங்களில் மோதியிருக்கிறார். ஓங்கி கொட்டுங்க, சொல்றேன், கொட்டுங்க, கொட்டு நல்லா கொட்டு.